வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியும் சாட்சிகளை கேட்கும்படியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுகிறாரோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35 37 வரை படிக்கணும். சத்தமாக படிக்கிறீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35 37 வரை படிங்க. சீக்கிரம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்துபவான். என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? ஹல்லேலூயா. ஏசுநாதர்கிட்ட நிறைய மனிதர்கள் வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். எந்த நாட்களிலும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். லாசர்வை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார் என்பது நமக்கு தெரியும். நாயின் ஒரு உதவிக்கு மௌன அடக்கம் பண்ண கொண்டு போகிற வழியில் நிறுத்தி உயிரோடு எழுப்பினாருன்னு நமக்கு தெரியும். இப்படி ஏசுநாதரிடத்துல வந்து அற்புதங்களை வாங்கினவர்கள், சாவிலிருந்து திரும்பி வந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அது ஆண்டவரே சொல்லிட்டார். நீங்கள் எனக்கு பின்னால் வந்தாலும் உங்கள் உயிரை பாதுகாக்க நீங்கள் விரும்பினால் என்றாவது ஒரு நாள் அதை இழந்து போவீர்கள் என்று ஆண்டவர் வெளிப்படையாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில், சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. நமக்கு தெரியும், ஆதாமியை வளப்படைச்சு ஆசீர்வாதமாக வச்சு ஒரு சாபம் வந்துடுச்சு. அது ஆதியாகமம் 3:17 தானே, 19 நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஒரு சாபத்தை போட்டுட்டார். ஆகவே இந்த மண் சரீரம், மாம்ச சரீரம், இந்த மாம்ச சரீரமான வாழ்வு எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்து விடுகிறது. அது என்னைக்கு வருதுன்னு, முடிவுக்கு வருதுன்னு கூட நமக்கு தெரியாதான். யாக்கோபு 4:14 சொல்லுது, நாளை நடப்பதே உங்களுக்கு தெரியாது. நாளை நடப்பது தேவனுக்கு சித்தமானால் நம்ம உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோன்னு சொல்லணும். இது ஆதி திருச்சபையாருக்கு, ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்கு இயேசுவின் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் என்பதை நாம் அறிகிறோம். அப்போ ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்கும் அப்படி தான் சொன்னாங்க, இந்த மாம்சம் ரத்தம் சுதந்திரிக்காது, அது அழிவுக்குரியது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திட்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எந்த லாபமும் பிரயோஜனமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பகுதி அங்கே இருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அந்த வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 2:12, நான் சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த சரீரத்திலே சுகமாக இருக்க நீங்கள் பிரயாசப்பட்டால் அதை இழப்பீர்கள். நீங்கள் சாவாமல் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அதையும் இழப்பீர்கள். அது கண்டிப்பானது. இயேசுவும் சொல்லிட்டார், அப்போஸ்தலரும் சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான வார்த்தை. நீங்கள் அதிக சுகத்தில் மேம்பட பிரயாசப்படுங்கள், ஆரோக்கியத்தில் மேம்பட பிரயாசப்படுங்கள். அப்படி எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, எல்லாம் நினச்சிருக்காமல் ஒரு செகண்டில் முடிவுக்கு வந்துடும், அது சொல்லிட்டோம். ஆனால் இங்கே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. ரட்சிப்பு என்றால் என்ன? முதலாவது, நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவன் மனுஷனை படைத்தார், அவனுக்கு சரீரத்தை படைத்தார், அவனுக்கு நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று வாசிக்கிறோம். இதில் இந்த நாசியில் ஊதின சுவாசம், உயிர் ஒரு நாள் போயிடுது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பிடுது. இப்போ மீதி ஒன்று இருக்கிறது, ஆத்துமா. என்னது இருக்கிறது? ஆத்துமா. சரியா? சரீரம் போச்சு, உயிரும் போச்சு, மிச்சம் இருக்கிறது ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு என்ன சம்பவிக்குங்கிறத நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா 16:22 16:22
16, 22, 23 வசனத்தில் வரும்போது ஆண்டவர் 2 மனிதர்களை குறிப்பிட்டு பேசின சம்பவம் நமக்கு தெரியும். ஒருவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒருவன் ஏழை லாசரு, இல்லையா? 2 மனுஷன். இந்த 2 பேரும் உலகத்தில் வாழ்ந்தபோது ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் வாழ்ந்தான், செழிப்பாய் வாழ்ந்தான். லாசரு தெருவில் கிடந்த பிச்சைக்காரன். இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் மரித்தார்கள். அது எந்த வயசில் ஒரே நாள் மரித்தாரெலாம் நமக்கு தெரியாது. 2 பேரும் மரித்த போது என்ன நடக்குன்னா, ஒருவன் லாசரு பரதீசு மேல் பாதாளம் அல்லது ஆபிரகாம் இருக்கிற இடத்துல, நீதிமான்கள் இருக்கிற இடத்துல கொண்டு விடப்படுகிறான். அவன் தேற்றப்படுகிறான். இந்த ஐஸ்வர்யவான் நேர மறுபக்கம் பாதாளத்தில் கொண்டு விடப்படுகிறான். அங்கே அக்கினிமயமான நிலையிலே தண்டிக்கப்படுகிறான். கவனிக்கிறீங்களா? 2 பேரும் மனிதர்கள் தான். ஒருவனுடைய ஆத்மா பரதீசுக்கு போகிறது, ஆபிரகாம் பக்கத்தில் போகிறது. இன்னொரு ஆத்மா தண்டிக்கப்படுற இடத்துக்கு போகுது. நீங்கள் அந்த யோவான் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூட போகும். அப்போது கர்த்தருக்குள் நீதிமான்களாய் மரிக்கிறவர்கள் இளைப்பாறுதலான சூழ்நிலைக்கு போகிறார்கள். அப்படி இல்லாதவர்கள் தங்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுற இடத்துக்கு போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம், இல்லையா? சரி, அப்போ 2 விஷயம். இப்போ இந்த ரட்சிப்பு என்றால் நீங்கள் கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பாதாளத்தில் போய் ஐஸ்வர்யவான் தண்டிக்கப்பட்டான் சாவுக்கு பிறகு ஆத்மா நிலையில் அப்படின்னு பார்த்தோம், இல்லையா? அந்த மாதிரி பாதாளத்துக்கு போகாமல், தண்டனைக்கு போகாமல் காக்கப்படுகிற, பாதுகாக்கப்படுகிற முதல் அனுபவத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு என்பது. ஹல்லேலூயா! இந்த ரட்சிப்பினுடைய முதல் அடிப்படை என்னது? இந்த ஆத்மா பாதாளத்துக்கு செல்லக்கூடாது, தண்டனைக்கு போகக்கூடாது, இளைப்பாறுதல் சூழ்நிலைக்கு போக வேண்டும் என்பது ரட்சிப்பின் முதலாவது விஷயம். அப்போ நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால், நான் பாதாளத்துக்கு போக மாட்டேன், நான் நீதிமான்கள் இருக்க இடத்துக்கு தான் போவேன், இளைப்பாறுதலான இடத்துக்கு போவேங்கிற நிச்சயம், தெளிவு, அந்த தன்மை உடையவர்கள் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள். 2வது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வரும்போது, மரித்தோராகி சிறியோர் பெரியவரும் தேவனுக்கு முன்பாய் நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியைகளின்படியே அவர் நியாய தீர்ப்படைந்தார்கள். கவனிக்கிறீங்களா? எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாய் நிறுத்தப்படுகிறார்கள். அங்கே இவர்களுடைய கிரியைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரியைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே ஒரு முக்கியமான புஸ்தகம் இருக்கிறது. அதுக்கு பேர் ஜீவ புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம்னா என்ன அர்த்தம்னா, யாரை அழிக்காமல் நித்தியமாய் நித்திய ஜீவனாய் முடிவில்லாமல் தன்னோடு கூட வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறாரோ அவருடைய பெயரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். யாரெல்லாம் இனி இருக்கக்கூடாது, அவர்களை அழிக்க வேண்டும், நித்தியமாக இருக்கக்கூடாது, நித்திய ஜீவனாக இருக்கக்கூடாது என்று தேவன் தீர்மானித்தாரோ அவருடைய பெயரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. அப்போது அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவனாய் காணப்படுகிறவன் இப்போ 2ஆம் மரணம், முதலாவது மரணம் பாதாளத்துக்கு போயாச்சு, இப்போ 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி அந்த பகுதியிலே படிக்கிறோம். சாவுக்கு பிறகு சரீரத்தில் வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, சுகமாக இருந்தாங்க, செத்தாங்க, எல்லாம் நடந்து மாறி மாறி நடந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கே அற்புதம்லாம் நடந்தது, அற்புதம் செஞ்சாங்க, எல்லாம் நடந்தாலும் சாவு வந்துட்டு அப்புறம் ஒரு நிலை இருக்குது. இப்போ தான் முக்கியமான ஒரு கட்டம் வருகிறது. 2 பகுதியாய் பிரிக்கப்படுகிற ஒரு காரியம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 1:10. இந்த நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள், அவர்களுக்கு என்ன சம்பவிக்க தெரியுமா? அவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து, சன்னிதானத்திலிருந்து விலக்கப்பட்டு நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். வார்த்தை அங்கே இருக்கான்னு பார்த்துருங்க. நித்திய அழிவாகிய தண்டனை. அப்போ 2 பகுதி. ஒன்று முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவனுக்கு போகிறவர்கள், மறுபக்கம் நித்திய அழிவுக்கு போகிறவர்கள் என்று 2 பிரிவார் இருக்கார். இப்போ இந்த பிரிவில் நம்ம எந்த பிரிவில் இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் அற்புதம் எல்லாம் செஞ்ச நல்லது செய்யணும், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. அதை விட முக்கியமானது என்னது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அற்புதங்கள் அதிசயங்களை விட முக்கியமானது என்னது? நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய கூட்டத்தில் இருப்பீர்களா, நித்திய அழிவாகிய தண்டனைக்குரிய கூட்டத்தில் இருப்பீர்களா என்பதுதான் முக்கியம். அதனால தான் நீ முதலாவது ரட்சிக்கப்படுன்னு சொல்லியிருக்கு.
இன்னொரு வசனத்தை நீங்கள் மத்தேயு 13:40 அதாவது இந்த உலகத்தின் முடிவிலே அது என்ன நடக்கும்? அந்த வசனத்தை படிங்க. இயேசு சொன்ன வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 13:40 சீக்கிரம். ஆகையால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவிலே நடக்கும். இந்த வயல் அறுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வயல் இருந்தது. நான் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவன். வயல் அறுக்கிறது ஆளுகள் எல்லாம் கொண்டு வச்சு செய்வோம். செஞ்சுட்டு இந்த வயலை அறுத்து இந்த நெல்லெல்லாம் அடித்து சூடு அடிக்கிறதுனெல்லாம் சொல்லுவோம். எல்லாம் சொல்லி அதை நெல்லை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீசுறது, இந்த சொலகு வச்சு வீசுவோம். இப்படி தட்டிட்டு வீசும்போது நல்ல மணிகளெல்லாம் நல்ல வெயிட் இல்லையா, அது கீழே விழுந்துடும். இந்த சண்டு சாவி எல்லாம் சொல்லுவோம், அது பறந்து அந்த பக்கம் போய் விழும். இது நாங்கள் தான் செய்கிறது. இதை வீசும்போது இல்லைன்னா வெளிப்பக்கத்தில் சுற்றி விழும். போட வீசுவாங்க சுற்றி சொலகு வச்சு. பிறகு என்ன செஞ்சிருவோன்னா அந்த நெல்லை எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி, எங்களுக்கு பத்தாயம் இருக்கும், மரத்தில் செய்த பத்தாயம் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு தட்டுவோம். இல்லை நான் தான் செய்கிறது. ஓகே, தட்டிடுவோம். அப்புறம் அதை சுற்றி இருக்குல்ல அந்த சண்டு சாவி கூளம்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாத்தையும் தனியாக கூட்டி அதை நான் தான் அந்த கடவுன்னு சொல்லுவோம். அந்த ஓலைப்பெட்டி பெருசாக இருக்கும், அதில் வச்சு சுமந்து எந்த வயல்லேருந்து இதெல்லாம் நெல்லை அறுத்துட்டு வந்தோமோ அந்த வயல்ல அங்கங்கேயே கொண்டு தட்டுவோம். நான் தான் தட்டுறது, எல்லாம் நான் தான் செய்கிறது. தட்டிட்டு நான் தான் கொளுத்துறது. என்ன செய்கிறது? தீ வச்சு எல்லாத்தையும் அந்த வயல்லே கொளுத்திடுவோம். இந்த சண்டு சாவி என்ன சொல்லுவோம்ல, இதெல்லாம் கொளுத்திடுவோம். அது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. அதனால தான் அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மனசில் பேசும். அப்போ அந்த பூமியின் முடிவில் நான் நேரமாக சொன்ன மாதிரி நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் நித்திய ஜீவன் சாவாமையை அடைய புறப்பட்டு போவார்கள். இந்த சண்டு சாவி மாதிரி கலைகளாக இருக்கிறவர்கள் நித்தியமாக அழிக்கப்படுவார்கள், சுட்டரிக்கப்படுவார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்ன வசனம். அதான் நித்திய அழிவாகிய தண்டனை. இப்போ நமக்கு பிரச்சனை, நாம் நித்திய அழிவாகிய தண்டனைக்குரியவர்களாய் வாழுகிறோமா இல்லை நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழுகிறோமா என்பது தான் முதல் விஷயம். நல்லது. இப்போ ஏன் இவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனைக்கு போகிறாங்கன்னு சொன்னால், ரோமர் 6:23 வந்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை நித்திய ஜீவன் இல்லையா? சரி, அதில் அந்த வசனத்தில் 2 இருக்குல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவ சித்தம் செய்யலைன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா, தேவனுக்கு எதிராக செயல்பட்டால், சாத்தான் வேலை செஞ்சால், உலகத்துக்கு ஏற்ப நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் நித்திய அழிவாகிய தண்டனைக்கு நியமிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவனம் கிடைக்கும். நித்திய ஜீவனாகிய தேவனுடைய சித்தத்தை செய்தாதான் என்னைக்கு நிலைச்சிருக்க முடியும். 1 யோவான் 2:15 நீங்கள் படிச்சுட்டு போனால், உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு கிடையாது. அங்கே இருக்கு, கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், மாம்சத்தின் நிச்சயம் ஆகியவர்கள் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவை உலகத்தால் உண்டானவைகள். பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இருக்குதா வசனம்? கீழே இருக்கு. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதுதான் நித்திய ஜீவனாக இருப்பான். நித்திய ஜீவனாகிய தேவனுடைய சித்தத்தை செஞ்சவங்க நித்திய ஜீவனாக இருப்பார்கள். அநித்தியமான ஜீவனுக்குரிய உலகத்துக்குரிய காரியங்களில் ஓடுகிறவர்கள் அவர்களும் அநித்தியமானவர்களாக அழிக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிகிறோம். அப்போ பாவம் என்று சொன்னால் தேவ சித்தத்துக்கு எதிரான காரியங்களை செய்வதான் பாவம். அப்படிதான் ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து, கவனிக்கிறீங்களா? நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு அற்புதம் நடந்தது, ஆண்டவர் உதவி செஞ்சார், காப்பாற்றினார்ல, நல்லது தான். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது மறந்துடப்படாது. இது ரொம்ப பிரதானமானது. ஸோ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ மனிதர்களுக்கு பாவத்திலேருந்து மன்னிப்பு வேணும். என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். பாவ மன்னிப்பு வேணும்னா அவங்க மனம் திறந்தணும். எப்படி மனம் திறந்தணும்? யோவான் மத்தேயு 4:17 அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அப்போ சமீபம். பரலோகத்துக்கு நேராய் மனசை திருப்பணுமா? சரிதானே? அப்போ பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் மனசை திருப்புகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும்.
பூலோக ராஜ்யத்துக்கு நேராக மனுஷன் திருப்புறவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படாது. சரிதானே? எல்லாம் வசனம்தான். ஓகே, இப்போ உங்கள் மனசு எந்த பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதான் சொல்லிட்டேன், இந்த உலகத்தில் செய்யும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றைக்கே நிலைத்திருப்பான்னு பார்த்துட்டோம் அந்த வசனம். இந்த வசனத்தில் பரலோகத்துக்கு நேராக மனசை திருப்பினவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள், அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு உண்டு. இந்த பாவ மன்னிப்பு எப்படி வருதுன்னு அடுத்தது ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-16. ரோமர் 2:14-16. நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணத்துக்கு கேட்ட கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். தங்களுடைய சிந்தனைகள் குற்றமுண்டு குற்றமில்லை என்று சொல்லி ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனால நியாயப்பிரமாணத்துக்கு கேட்ட கிரியை தங்கள் இருதயத்தில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நீங்கள் நல்ல கவனிங்க. இப்போ கேட்குற செய்தி இது கிறிஸ்தவ மத செய்தி கிடையாது, இது ஒரு தனி நபருடைய செய்தி கிடையாது. பரலோக தேவன் மனித ஆத்மாக்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை குறித்த செய்தி. இங்கே என்ன புரிகிறோம்? அவன் கிறிஸ்தவனா, இந்துவா, முஸ்லீமா, என்ன மதத்தை சேர்ந்தவன்லாம் பேசலை. அவனுக்கிட்ட நியாய பிரமாணம் இருக்கா இல்லையான்லாம் பேசலை. அவனுக்குள்ளே ஒரு மனசாட்சியை தேவன் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? புரியுதா நான் சொல்கிறது? எல்லாம் இப்படி தான் தேவ திட்டம் நிறைவேறும். எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு மனசாட்சி வச்சிருக்கிறார். அந்த மனசாட்சியிலே தேவன் தன்னுடைய நியாய பிரமாணத்தை எழுதுகிறார், இருதயத்தில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய நியாய பிரமாணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மனசாட்சியிலே தேவனாலே எழுதப்படுகிறது. தேவன் எழுதுகிறார் என்பதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக மனசில் வைக்கணும். பைபிளெல்லாம் பிறவுதான், பிரசங்கெல்லாம் பிறவுதான். முதலாவது ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியிலும் எழுதுகிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனசில் வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். எங்கே எழுதுவார்? மனசாட்சியிலே இருதயத்தில் எழுதுவார். இதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி எந்த கோயில் எந்த வழிபாடெல்லாம் பரலோகத்துக்கு எடுபடாது. கண்ணை மூடின பிறகு இந்த மதம், மார்க்கம், வழிபாடு, சங்கம், நம்பிக்கை, ஆராதனை ஒன்றும் அங்கே வராது. அதெல்லாம் அங்கே நின்றுடும். அங்கேருந்து ஆத்மா வரும். ஆத்மா தான் மனசு. சரியா? ஆத்மான்னு சொன்னால ஆத்மாவுக்கு இன்னொரு வார்த்தை மனசு, இன்னொரு வார்த்தை உள்ளான மனுஷன். அது போன நேரம் போயிடும். சரி, இந்த மனசு தான் அங்கே வரும். அந்த மனசில் தேவன் எழுதின காரியம் என்ன, தேவன் சொன்ன காரியம் என்ன, அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீங்கள் ரோமர் 2:14 நம்ம படிச்சுட்டு வந்தோம். 14, 15, 16 வந்தால் அவர் சொல்லுவார், இப்படி சொல்லிட்டு என் சுவிசேஷத்தின்படியே தேவன் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்தரங்கம்னா மறைவாக இருக்கக்கூடிய மனசாட்சி அடிப்படையில் தேவன் இயேசுவை கொண்டு நியாய தீர்ப்பு செய்வார். மேலே மனசாட்சியை பற்றி தான் சொல்லிட்டு நியாய தீர்ப்பு கொடுப்பார். எரேமியா 31:33 அந்த வசனம் இருக்குது. அந்நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் குடும்பத்தாடை பண்ண போகிற உடன்படிக்கை நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைப்பேன், அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம வசனத்தை பார்த்துட்டோம். அப்போ மனசாட்சியில் தான் தேவனுடைய நியாய பிரமாணம் எழுதப்படுது. இது நீங்கள் மனசில் வைக்கணும். அப்போ உங்கள் மனசாட்சியில் தேவன் கொடுக்குற அறிவுக்கேற்ப மனம் திரும்பணும். அதுக்கு தான் பார்த்தோம். பரலோகத்துக்கு நேராக திருப்பின மனசை, ரெண்டாவது நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தும்படி மனசாட்சியிலே தேவன் கொடுக்குற அறிவுக்கேற்ப நாம் திருந்தணும். 1 தீமோத்தேயு 1:5-6 சொல்லுது, கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்த மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்க அன்பு. சுத்த மனசாட்சியோடு கூடிய அன்பு தான் தேவனுடைய சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மனசாட்சி சுத்தமாக இருக்கணும், சுத்திகரிக்கப்படணும். 1 தீமோத்தேயு 1:18-19 சொல்லுது, நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாக இரு. சிலர் இந்த மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாக்கிய கப்பலை உடச்சி மூழ்கடிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ நல்ல மனசாட்சி. சரியா? மனசாட்சியில் தான் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. நம்முடைய மனசாட்சியில் நீங்கள் ஒருவேளை ஒரு பிரசங்கத்தை கேட்கலாம், பைபிளை வாசிக்கலாம், ஆனால் என்னத்தை நீங்கள் கேட்டாலும் உங்கள் மனசாட்சியில் எந்த மாற்றம் வரலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. இன்னும் சொல்கிறோம்,
நிறைய கிறிஸ்தவ சடங்கு இருக்குது. நீங்கள் வேணால் ஞான ஸ்நானம் எடுக்கலாம், இல்லைன்னா என்னென்னோ காரியங்கள்லாம் செய்யலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலை. ஏன்னா அந்த மனசாட்சி தான் ஆத்மா, மனம்தான் ஆத்மா, அதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும். அப்போஸ்தலர் 24:15-16 பவுல் சொல்லுகிறார், நீதிமான்களும் அநீதிமான்களும் செத்த பிறகு மீண்டும் உயிர் தழுவார்கள்ங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்கிறார், தென்னபடி சொல்கிறார், செத்த பிறகு நீதிமான்களும் சரிதான் அநீதிமான்களும் எல்லாரும் மீண்டும் வருவாங்க. அதனால் மீண்டும் வருவாங்கல்ல, அதனால் நான் அந்த வசனத்தை படிங்க 2 என்ன சொன்ன வசனம் 24:15. அதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுறேன். கவனிக்கிறீங்களா? செத்த பிறகு நான் இருப்பேன், நான் மீண்டும் வருவேன், நியாயம் தீர்க்கப்படுவேன். அதனால நான் குற்றமற்ற இப்போமே என் மனசாட்சி என்ன செஞ்சிட்றேன், நான் சரி பண்ணுகிறேன். அப்படி குற்றமற்ற மனசாட்சியடாக இருக்க நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். அப்போஸ்தலர் 23:1 சொல்லுவார், நான் எப்பொழுதும் நல்ல மனசாட்சியுடன் நடந்து கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். ஓகே, நீங்கள் ரட்சிக்கப்பட விரும்பினா அதில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு இந்த காரியத்தை கவனிக்கணும். உங்கள் மனசாட்சியிலே தேவன் கொடுத்த அறிவுக்கு ஏற்றபடி நீங்கள் மனம் திருந்தினீர்களா, பாவ அறிக்கை செஞ்சீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? மனம் திரும்பதிலும் பாவ மன்னிப்போம். இது மனம் திரும்பல் தான் நான் சொல்லுறேன். இனி பாவ மன்னிப்பு இயேசுவின் சிலுவை பலியினால கிடைக்கிறது. இந்த அனுபவம் இல்லைன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா லூக்கா 12:47-48 வசனத்தில், லூக்கா 12:47-48, அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவான செய்தவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். இது இயேசு சொன்னது. அப்போது இந்த பாவ மன்னிப்புக்கு ஒரு நியமம் இருக்கிறது. பாவ மன்னிப்பினுடைய அடிப்படையே அது லேவியர் 4:1 நீங்கள் படித்தா, ஒருவன் அறியாமையினாலே செய்யத்தகாது செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அவர்கள் தான் பாவ நிவாரண பலி செலுத்தணும், அவங்க பாவம் மன்னிக்கப்படும். இப்படி தான் அந்த பாவ மன்னிப்பே தொடங்குது. அதை தான் இயேசு இங்கேயும் உறுதிப்படுத்துகிறார். அப்போது அறியாமை பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், மற்றதுக்கு கிடைக்காது. எபிரேயர் 4:15 சொல்லுது, எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? பலவீனம் என்னது? ஒன்று பாவம்னு தெரிஞ்சிருது, அதில் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்கிற உலக சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க முடியாமல் விழுந்துட்டா அங்கேயும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்குறார். 2 கண்டிஷன், ஒன்று அறியாமல், இன்னொன்று முடியாமல். இந்த 2 கண்டிஷனுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும். அதுக்கு பிறகு மன்னிப்பு கிடைக்காது. நீங்கள் எத்தனை தடவை ஜபிச்சாலும் மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் தேவனுக்கு சித்தமானால் இன்னொரு காரியம் கிடைக்கும். அது 1 கொரிந்தியர் 11:30. 1 கொரிந்தியர் 11:30. இந்த கர்த்தருடைய பந்தியில் வந்தவங்க கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நிதானி தெரியாததுனாலே உங்களில் அநேகர் பலவீனராக இருக்கிறீர்கள், வியாதியாக இருக்கிறீர்கள், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த கர்த்தருடைய பந்திங்கிறது இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுகிற விஷயம். அதாவது பாவ நிவாரண பலி செலுத்துகிற ஒரு சம்பவத்துக்கு ஒப்பான விஷயம். அதில் பாவம் மன்னிக்கப்படாமல் அவர்களுக்கு வியாதியோடும் பலவீனத்தோடும் சிலர் செத்து போனாங்க. அந்த நித்திரைங்கிறது சரீர மரணம். அப்போ என்ன புரியுறீங்க? அந்த 30 கீழே வந்தீங்கன்னா இவ்விதமாய் நாம் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எப்படி சிட்சை? முதல்ல மன்னிப்பு 2 விஷயம் சொல்லிட்டேன், அறியாமை, இயலாமை. 3வது சிட்சைன்னா அடி கொடுக்குற பிள்ளைகள் தப்பு செய்த அடி கொடுக்குறோம்ல, இது மாதிரி பலவீனம், நோய், நஷ்டம், கஷ்டம், துன்பங்கள், பல சாபம் உலகத்தில், அது இன்னொரு டைப். இது தேவன் தான் நமக்கு அனுமதிக்கிறார், விசுவாசியாக இருந்தாலும் அனுமதிக்கிறார். அதனால தான் கவனமாக இருக்கணும். உங்கள் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மனசாட்சியப்படி நீங்கள் மனம் திருந்துறீங்களா, திருந்தி கொண்டே இருக்கிறீர்களா, இல்லை சும்மா பாட்டு பாடி கையை காலை உதறிட்டு போகிறீங்களா, நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது சபையில் நாங்கள் பார்க்குற விஷயம். சபையில் சாபம் இருக்குது, விசுவாசிகளுடைய குடும்பத்தில் சாபம் இருக்குது. அது ஏன் வருதுன்னா இப்படி தான் வருதான். நல்லா புரிஞ்சுருங்க. அதை மாற்ற முடியாது. நான் ஊழியக்காரனாகி நானும் மாற்ற முடியாது. ஏன்னா ஊழியக்காரனாகிய பவுல் அவர் பெரிய ஊழியக்காரர். ஏன்னா இது கொஞ்சம் ஆழமானது. ஸோ அவருக்கு அவர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு முள் கொடுத்துருக்கு, அது என்னை விட்டு நீங்கும்படி நீங்கள் 2 கொரிந்தியர் 12
7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள்ளு கொடுத்துருக்கு. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன், என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனம் இருக்கும், அதில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லிட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரன் பவுல், அவருக்கே வியாதி வந்துட்டு மன்னிப்பு கேட்டால் இல்லை அது இருக்கட்டு, நான் கிருபை தரேன், அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். புரியுது இல்லையா? அப்போ நாம் அந்த தேவனுக்கு முன்பாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். அப்படி இல்லாமல் நடக்கப்படாது. அதான் சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவின் சுவிசேஷம் கிடையாது, அதுக்கு தினமாக போதும் நான் கொஞ்சம் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சதுனால. ஏன் ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, சிலுவை கள்ளி தான் பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பிரமாணம் இல்லை. இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, இப்பொழுதும் எப்பொழுதும் பாவிகளுக்கா, மரண நேரத்தில் பாவிகளுக்கா எங்களுக்கா அம்மா வேண்டிக் கொள்ளுங்கள், ஐயா வேண்டிக் கொள்ளுங்கள், அண்ணா வேண்டிக் கொள்ளுங்கன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்படியும் ஒரு மார்க்கம் கிடையாது. 3வது கிருபை பிரமாணம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா இது கிறிஸ்தவ மார்க்கம் எவ்வளோ மோசடியில் இருக்குது, ஜனங்கள் சிக்கி இருக்கிறாங்க. சிக்கி கடைசியில் எல்லாரும் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. அதனால தான் சிந்திக்கிறோம், அது என்ன கிருபை பிரமாணம்னா, கிருபையினால தான் பரலோகம் கொடுக்கப்படுதான். பரலோகம் எப்படி கொடுக்கப்படுதான்? சும்மா கொடுக்கப்படுதான், கிரியை ஒன்றும் செய்யாண்டாமா அப்படின்ட்டு ஒரு இதை இந்த கள்ளத்தனமான மார்க்கம் பைபிள் காலேஜிலே படித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வசனம் என்னன்னு கேட்டால் நான் சொல்கிறேன் இல்லை, அதுக்கு வசனம் என்னன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அது சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லு. நாம் பாவ மன்னிப்பு அவர் கிருபையாக இலவசமாக கொடுக்குறாரு. புரியுதா? அதே எங்கே சொல்லியிருக்கு, பாவ மன்னிப்புக்கு பணம் கொடுக்காண்டா, நீ மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்யணும் மன்னிச்சிருக்காரு. இந்த தான் இங்கே சொல்லியிருக்கு. இப்போ இனி 10ஆம் வசனம், 9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானது அல்ல, உண்மைதான், இலவசம். 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை இனி நாம் செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ இனி நாம் என்ன செய்யணும்? நற்கிரியை செய்கிறவர்களாம் மாறிடணும் இனி. அதனால தான் இப்படி ஒரு இது பெந்தேகோஸ்தே குலத்தில் இருக்குது. கிருபை சொன்னால் வேடிக்கையாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு கிருபையும் குடுவையும் நிற்காது. ஏன்னா வெளிப்படுத்தல் 22:12 சொல்வார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ இந்த கிருபைக்காரங்க எங்கே போவாங்க? 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது, மாம்சத்தில் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனபடி கிறிஸ்து நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறோம். என்ன செய்வாங்க இவங்க? நான் கிருபை என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா, ஒன்றும் இல்லாதவனுக்கு இங்கே அதடா வேலை உனக்கு. புரியுதா நான் சொல்கிறது? சரி, இப்போ புரிஞ்சிருப்பீங்க. அவர் ரட்சிப்பின் 1ஆம்படி மனசாட்சி மனம் திரும்புதலில் ஆரம்பிக்கிறது, அதை இயேசுவின் ரத்தம் பரிகரிக்கிறது. நீங்கள் அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா மன்னிக்கப்படாது. எத்தனை தடவை அது நிறைய உதாரணம் நான் சொல்லுவேன், இப்போ வேண்டாம். அடுத்தது, இப்போ இது ஒரு ஸ்டேஜ் புரிஞ்சில்ல? அல்லேலூயா. ரட்சிப்பு இப்படி வந்ததா, இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இருக்குதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் எத்தனை நாள் பிரசங்கம் கேட்டுறதுனால உங்களுக்கு நன்மை வராது, அது உங்களுக்குள்ளே அதுக்குரிய வேலை செய்யணும். அடுத்த விஷயத்தை பார்க்கணும். அது மற்ற 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இப்போ ஆண்டவர் சொல்வார், சரிப்பா நீ மனம் திரும்பியாச்சு, பாவத்தை அறிக்கையிட்டாச்சு, நீ ஒப்பு கொடுத்த, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இட்ஸ் ஓகே. ரட்சிப்பு இப்போ என்ன ஆச்சு? பாதாளத்திலேருந்து கரையாத்தி வெளியே விட்டுருக்கு. சரியா? இனி அடுத்தது ஒரு காரியம் செய்யணும். 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இனிதான் தேடணும். தெரியாதுல்ல இதுவரை பரலோக தேவனை தெரியாது. இப்போதான் பரலோகத்தின் நேரம் முகத்தை திருப்பி இருக்கோம், மனசை திருப்பி இருக்கோம். இனி அவருடைய நீதியை நியாயத்தையும் நீங்கள் தேட வேண்டும். அது மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல பாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்லா புரிஞ்சிடணும். இனி இப்போ இயேசுட்ட படிக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு தான் இந்த சபையை வச்சுருக்கோம். இயேசுட்ட படிக்கணும். சும்மா ரத்தம்னு மட்டும் நீங்கள் சொல்லிட முடியாது, அது ஒரு பகுதி தான். இனி இயேசுட்ட படிக்கணும். இப்போ அடுத்த கேள்வி வருது, எத்தனை வருஷம் நீங்கள் இந்த இயேசுவை இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறீங்க? நீங்கள் என்னெல்லாம் இயேசுட்ட படிச்சிங்க கேட்கணும்ல. உலகத்தில் நீங்கள் படித்ததை கேட்கல, அது உதவாது, சாத்தானுக்குள்ளே கூட பரலோகத்துக்கு போகான்னு சொல்லிட்டோம். உலகத்தில் படித்தது உலக வழக்கம், அதையும் நான் சொல்லிடுறேனே. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்று என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு உங்கள் ஆத்மா புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள் சொல்லியிருக்கா?
இப்போ கேள்வி என்னன்னா, பரலோக தேவனுக்கு ஏற்ற என்னெல்லாம் படிச்சு, பரலோக தேவனுக்கு ஏற்ப என்ன மறுரூபம் உங்களுக்குள்ள உண்டாச்சு, மனசில் உண்டாச்சான்னு கேட்கணும். இல்லை நான் ஏன் 4 தலைமுறை கிறிஸ்தவன், அதெல்லாம் இடப்படாது. மனசில் பரலோக தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்னெல்லாம் வந்தது, பூலோக தேவனுக்குரிய சிந்தை, அது நான் சொல்கிறது தானே. பூலோக தேவனுக்குரிய சிந்தை இருக்குதா, பரலோக தேவனுக்குரிய சிந்தை இருக்குதா? பூலோக தேவன் பிசாசு இல்லையா, உலகம் முழுவதும் பொல்லாங்கனர்கள் கிடக்கிறது. ஆமாம், அது எபேசியர் 2:2, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள்னு சொல்லுது. நீங்கள் நடந்து கொண்டீர்களா, இன்னும் நடக்கிறீர்களா, நீங்கள் தான் சொல்லணும். இது உங்கள் ஆத்மா குறித்த விஷயமுங்க. நாங்கள் யாரும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. உங்களுக்கு சொல்லி தரலாம், இப்படி இருக்கு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் இந்த வழியில் தான் போகணும், வழி தான் திருத்தி விடணுமே தருவ, வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் தெளிவாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன படிச்சிங்க, எவ்வளோ படிச்சிங்க, ஆண்டவர்கிட்ட படித்தது என்னெல்லாம், பழையதெல்லாம் விட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழசு ஒழிஞ்சு போச்சு. இல்லை என்னெல்லாம் பழசு ஒழிஞ்சு போச்சு, என்னெல்லாம் புதுசு வந்து, இதுதான் விசுவாசி. பல வேளையில் அநேகர் நான் அந்த சபை, இந்த சபை, அந்த உபதேசம், அந்த உபதேசம் அப்படிலாம் பெருமை அடிப்பாங்க. இது பயன்படாதுங்க. தேவனோட அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா, அது மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறது. சொல்ல பெரியதில்லை. ஆராதனைக்கும் பாட்டுக்கெல்லாம் குறை கிடையாது, ஆனால் மனசு தேவனோட இணையலை. ஏன் இந்த ரட்சிப்பின் அனுபவம் வரல? இப்போ நான் சொன்னேன் எவ்வளவு நேரம், இந்த அனுபவம் வரலன்னா நம்ம மனசு தேவனோட இணையாது. நம்ம மனசு தேவனோட இணையலைன்னா தேவனுடைய உதவி கிருபை எப்படி கிடைக்கும்? நீங்கள் ஏசாயா 55:8 தானே, என் வழி உங்கள் வழிகள் அல்ல, உங்கள் வழி என் வழி அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அந்த அளவு உங்கள் வழிக்கும் எனக்கு வழிக்கும் வித்தியாசம் இருக்குது சொல்லியிருக்குல்ல. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தால் தேவ கிருபை எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள்? அதனால் நம்முடைய ரட்சிப்பின் அடிப்படையை சரிப்படுத்துங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், எகெயின் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் இருக்க கிறிஸ்தவ மார்க்கத்தெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்காது. இங்கே சொல்லி இருக்கிறது இருக்கான்னு அது கேட்கும். உனக்கு இதெல்லாம் சொன்னேன்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லி எழுதி தந்தேன்ல, இந்த அனுபவம் இருக்கான்னு தான் கேட்கும். அது நாங்கள் கத்தோலிக்க சபை, நாங்கள் சிஎஸ்ஏ, நாங்கள் பெந்தகோஸ், இதெல்லாம் குப்பையில் கொண்டு போடு. நான் தந்த சட்டம் அவன்கிட்ட இருக்கா? அப்போ இந்த அடிப்படையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். குறைகள் இருக்கும், மன்னிப்பு கேட்கலாம். பலவீனங்கள் உண்டு, மன்னிப்பு கேட்கலாம். எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயந்தான். அதனால நாம் நிர்விசாரமாக போக முடியாது. அந்த ரட்சிப்பு நிலையை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எபேசியர் 5:9-10 என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 5:9-10, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்னு சொல்லியிருக்கு. ஆவியின் கனி சகல நற்குணம், நீதி, உண்மை. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று பார்த்தீங்களா? இது கர்த்தருக்கு பிரியமா, இது பரலோக தேவன் சோதிச்சு பார்த்தீங்களா? சோதிச்சு பார்க்கணுமா? அப்படி சோதிச்சு பார்த்து அப்படி தான் நடக்கணுமா? அது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த அனுபவம் இல்லைன்னா ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்படலை, அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தில் இப்போ இல்லை. சரியா? ஒரு காலத்தில் போட்டிருப்பாங்க, இல்லை. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தாருடைய சூழ்நிலை. அவங்க அநேகர் ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு தெரியாது. அவங்க சிலவர்களேன் பிச்சைக்காரன் என்று சொல்லிட்டு இப்படி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் எப்பவுமோ ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் 4 பக்கம் பார்த்தாங்க, எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க. தயவு செய்து சுற்றி பார்க்காத, உங்களை படைத்தவர், இங்கே வாழ அனுமதி தந்திருக்கிறவர், உங்களை நியாயந்தி இருக்கிற போகிறவருக்கு முன்பால் நீங்கள் நிற்கணும். எல்லாரும் ஒத்தைக்கு தான் வந்தோம், இங்கே தான் கூட்டணியாக இருக்கோம், போகும்போதும் ஒத்தைக்கு போனோம், அங்கே நிற்கும் போதும் ஒத்தைக்கு தான் நிற்கணும். அல்ல இல்லையோ? அப்போ இந்த வசனத்தின்படி நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இல்லைன்னா ஒரு நாள் இங்கேயே பிரச்சனை வந்துடுது. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். பெரும்பாலும் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தொடர்ந்து ஊழியம் நடந்துகிட்டே இருக்குது. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்ட்ட கிடையாது, கிறிஸ்தவங்கள்ட்ட. ஏன்னா பைபிள் வச்சுருக்காங்க, ஐடியா இல்லை. நான் சொல்லுவேன் இல்லை, சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் பாவி தான், மாசட்ட ரெட்டம் சிந்திட்டு தான் கடைசி வரை பாடிட்டு செத்துருவாங்க. அப்போ பாவியாக தான் வாழ்ந்து சாப்பிட்றான். பாடி ஆனப்புறமும் பிளவுண்ட மலையே புகலிடம் தருவேன்னு பாடுவாங்க. இது என்ன கிறுக்கு மார்க்கம்? இது நவர் அப்படி இல்லை. ரட்சிப்புன் மனம் திரும்புதல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயம். அதுதான் நம்ம ஃப்ரெக்வன்சியாக பாடுவதில்லை. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் படுறாருல, அதுவும் அதுக்கு விஷயம். ஏசுனார்கிட்ட ஒரு ஸ்திரீ வர்றா,
அவள் பாவங்களுக்கு மனங்கஸ்த அழறா. ஆண்டவர் சொல்வார், சமாதானத்தினுடைய போ, வின் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அனுப்புகிற ஒரு காரியத்தை நமக்கு பார்க்குறோம். இந்த அனுபவத்தில் இப்போ நீங்கள் இருக்குதுகளான்னு கேட்கணும். இப்போ நீங்கள் இருக்குதுகளா, இல்லை பேருக்கு நாங்கள் கூட்டத்துக்கு அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறோமா என்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். அதை சீர்படுத்தாவிட்டால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சி அடையும். அது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது. பல தோல்விகளுக்கும் காரணம் இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. நாம் விட்டுடுறோம், எங்கேயோ கோட்டை விட்டுடுறோம். அது ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அழும்போது ஆண்டவர் உணர்த்துவார். புரியுதா? ஆண்டவர் கண்டிப்பாக அதை நமக்கு உணர்த்தி தருவார். கலாத்தியர் 4:6 சொல்லுது. கலாத்தியர் 4:6, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என்னது? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும். நான் சொல்லுறது புரியுதில்ல? கவனிக்கிறீங்களா? நீங்கள் எங்கே கவனிக்க? ஓகே. நம்ம என்ன நினச்சிருக்கோம்? ஏசுநாதரை ஆராதிக்கணும், கடவுளை ஆராதிக்கணும், பாட்டு பாடணும், நிறைய பாட்டு பாடணும், டேடி மம்மி உயிர் தயிர் எல்லாம் பாட்டு பாடணும், அவர் சந்தோஷப்படுவார் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இங்கே சொல்லுது, இல்லை இல்லை, நான் உங்களுக்குள்ளே உருவாகணும். புரியுதா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும்படி தான் இப்போ அப்போஸ்தலர்லாம் உழைச்சிருக்காங்க. இயேசுவை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? அது பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சரிதானே? அப்போ அந்த சிந்தை உருவாகணும். எபேசியர் 4:11, கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணராய் வளர்ந்து போகிறது தான் சபையை வச்சுருக்கு. அங்கே வசனம் இருக்குது. இந்த அனுபவம் இருக்கா அவங்கள்ட்ட? நீங்கள் சொல்லுங்கள், இந்த அனுபவம் இருக்கிறதா? அதுக்கு ஏன் காரணம்னா, அதான் நான் கொஞ்சம் கண்டிப்பாக பேசுவேன். நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக தானே சொல்லியிருக்கு. நீங்கள் இயேசுக்கு சீசர் ஆனால் தான் இந்த தன்மை வரும். அதான் பிரச்சனை. அவருக்கு பின்னால் போன நடக்கிறது இல்லை, அவர் நடந்தபடியே தான் நடக்கிறது, அவருக்கு வார்த்தையில் நடக்கிறது, அவர் மாதிரியில் நடக்கிறது தான் சீசத்துவம். இந்த சீசத்துவத்துக்குள்ளே வந்தாதான் கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ளே உருவாகும், கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ளே வரும், கிறிஸ்துவின் பூரணம் வரும். இயேசு ஆராதிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வராது. நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். ஆராதனை நடக்கு, இயேசுவின் சிந்தையை பார்க்க முடியல. பட்டம் வச்சு ஆராதிக்கிறான், பட்டம் இல்லாமல் ஆராதிக்கிறான். அதனால தான் சொன்னேன், கிறிஸ்தவ மார்க்கம் மோசடி மார்க்கம். அது ஜனங்களை இயேசுக்கு சீசராக்கிறதுக்கு பதிலாக பக்தராக்கி ஏமாத்திட்டு இருக்கு. அது யோவான் 4:1 சொல்லும்போது இயேசு சொல்வார், இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். நான் இதை கண்டிப்பாக பேசுகிறேன். நீங்கள் 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரை படித்தா சீசர்கள் பெருகினார்கள். ஆதி திருச்சபையார் சீசர்கள் இருந்து அழைக்கப்பட்டார்கள். 120 சீசர்கள் கூடி இருந்துச்சோம். அடுத்த ஒரு விஷயம் வருது. இந்த பரிசுத்த ஆவின்னு ஒன்று சொல்கிறேன்ல, நமக்கு தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவி நமக்குள்ளே வரணும். அந்த ஆவி நமக்குள்ளே வந்தாதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் வரும் இல்லையா? அப்போ அந்த ஆவினால தானே அந்த தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் தன்மை நமக்கு வெளிப்படும். அப்போ என்ன ஆவி வேணும்? பரிசுத்த ஆவி வேணும், தேவனுடைய ஆவி. இந்த தேவனுடைய ஆவி வேணும்னா என்ன செய்யணும்னு கேட்டோம். நல்ல கவனிங்க. நீங்கள் இயேசு சொல்லுவார், அது யோவான், அது இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். யோவான் 14, 15, 16 வசனத்தில், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிக்கணும், நான் அவனுக்காக பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணி இந்த பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அனுப்புறது யாரு? ஒரு மனுஷன் அனுப்ப முடியாது. இயேசுநாதர் தான் எல்லாம் கண்காணிக்கிறார். ஓகே, இவன் இப்படி வரானா, சரி இவனுக்கு பரிசுத்தாவி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். அப்போ இயேசுவின் சீசர்களுக்கு தான் பரிசுத்தாவி கிடைக்கும். அடுத்த வார்த்தையை படிச்சிருங்க. நீங்கள் லூக்கா 24:49, இயேசு சீசர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் சீசர்கள்ட்ட? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படவரை எருசலேமிலே காத்திருங்கள். கவனிக்கிறீங்களா? யாரை பற்றி சொல்கிறாரு? ரோட்டில் போகிற வர சொல்லலை, சீசரில் சொல்லுவார். நீங்கள் போய் காத்துருங்க, உங்களுக்கு தான் நான் பரிசுத்தாவியை தருவேன். சரியா? உங்களுக்கு தான் நான் பரிசுத்தாவியை தருவேன். அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் 1:15 வரும்போது 120 சீசர்கள் கூடியிருந்தாங்க. எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? எத்தனை சீசர் இருந்தாங்க? எல்லாரும் சீசர்கள். அதுதான் வார்த்தை. இந்த பிரச்சனைக்கு காரணமே சீசன் ஆவாதவனுக்கு பரிசுத்தாவி கிடையாது. அவர் தரமாட்டார். நீ சீசன் ஆகு, சிசி ஆகு. அதுக்கு எனக்கு சீசர்களுக்கு தான் நான் பரிசுத்தாவி கொடுப்பேன். அற்புதங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லாருக்கும் அற்புதம், வியாதி சுகமாச்சு, அற்புதம்லாம் கொடுத்தாரு. பரிசுத்தாவியை கொடுக்கல. பரிசுத்தாவியை சீசர்களுக்கு மட்டும் கொடுத்தாரு. அதனால தான் நீங்கள் சீசர் ஆகுதல் ஊழியம் ரொம்ப முக்கியமானது. நீ பக்தர் ஆக்குற வேலையெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது. நீ சீசர் ஆகு, அப்புறம் ஆண்டவர் மிச்சம் ஒன்று நடத்துவார். ஸோ இந்த பரிசுத்தாய் வரும். இந்த பரிசுத்தாய் வரும்போது தான் பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு வரும். சரிதானே? ஆமாம். அது 1 கொரிந்தியர் 2:9. அதாவது தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணல, காது கேட்கல, தேவனோ வேலை தம்முடைய ஆவியினாலே நமக்கு
வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான் பரலோகத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து ஆழமான காரியங்களை வெளிப்படுத்த முடியும். இது இயேசுவின் மூலமாகவும் அப்போஸ்தலமாகவும் வெளிப்பட்டது தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிதானே? அப்போ முதலாவது, உங்கள் ரட்சிப்பு எப்படி இருக்குது? பாவ மன்னிப்பு நிச்சயம் தெளிவாக இருக்கிறதா இல்லையா? அது வரலன்னா இந்த பரிசுத்த நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது, யாரும் தர முடியாது. அதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீ போய் அழுது விழிச்சு பாவ மன்னிப்படுத்து அவர் அங்கீகரிக்கிறது வரை எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அது அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. அப்போஸ்தலர் 15:8-9 இருதயங்களை பார்க்கிற தேவன் அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணினார். எப்படி சுத்தம் பண்ணினார்? அதான் சொன்னேனே, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இயேசுவின் ரத்தம், இதனால சுத்தம் பண்ணி பரிசுத்த ஆவியை குறித்து சாட்சி கொடுத்தார். தயவு செய்து பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியமான ஒன்று, தேவன் ஆலயமாக்கணும், அங்கீகரிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. இது கிடைக்கணும்னா எங்கேயோ போய் யார்கிட்ட போய் வாங்க முடியாது. நீ அழுது ஒப்பு கொடுத்து நீ உன் இருதயம் சுத்தமாகும் போது ஆண்டவர் நிரப்பிடுவார். அவரே நிரப்புவார். அது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. சரியா? ஆக இருதயம் சுத்திகரிக்கப்பட நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் உங்களை நிரப்ப முடியும். ஆண்டவரை ஆராதிச்சு ஏமாற்றப்படாது. நீ சொல்கிற மாதிரி கேட்குறேன், உமக்கு பின்னால் வர்றேன்னு தாழ்த்தி உண்மையான பரிசுத்தாவி உங்களுக்கு வேணும்னா இது ஒன்று தான் வழி. பட் ஈஸி தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் தனியாக உட்கார்ந்து ஆண்டவரையே அழணும். சரியா? அழுது இதை பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் சூழ்நிலையில் இனி வசனத்தை முடிக்கணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்பதுதான் அந்த வசனம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ என்ன புரியுது? ரட்சிப்புக்கு ஒரு தொடக்கம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு பூரணம் இருக்கு இல்லையா? அது கடந்து போக வேண்டிய அனுபவம் எல்லாம் இருக்கு இல்லையா? இது ஒரே நாளையில் முடிகிற விஷயம் இல்லை. சரிதானே? ரட்சிப்பில் ஒரு குழந்தையாக பிறந்து அப்புறம் வளர்ந்து வளர்ந்து பூரணமாகிறது மாதிரி ரட்சிப்பின் பூரணம் வர போனோம். கடைசி வசனம் சொல்லுகிறேன், 2 தெசலோனிக்கர் 2:14 கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்புக்கு இந்த சுவிசேஷத்தினாலே தேவன் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பி பாவம் மன்னிப்படுத்திட்டோம். இயேசுவின் தன்மை நமக்குள்ள உருவாகுது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இன்னும் தேவ சாயலில் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இயேசுவின் மகிமையே நாம் அடைகிற அளவுக்கு பூரண அனுபவத்தை அடைகிறோம். இது வரைக்கும் அந்த அனுபவம் இருக்குது. மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அந்த கூட்டம் போனேன் இந்த கூட்டம் போனேன்னு சொன்னால் இது நடக்காது. இது தேவனோடு ஆண்டவரோடு ஏற்படுகிற ஒரு அனுபவம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிற அனுபவம், கன்னி கொடுக்கிற அனுபவம். அதில் எவ்வளவு வந்தீங்களோ அதற்கேற்ற மறுமை பலன் தான் நமக்கு கிடைக்கும். அதில் நீ தெளிவாயிரு. முடிக்கிறேன். முதல்ல இன்னொரு வசனம் சொன்னனே, உயிரை பாதுகாக்க நினைக்கிறவன் செத்து போவான். இந்த சரீரத்துக்காக வாழுகிறவன் எல்லாம் இழப்பான். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஆத்மா. இப்போ புரியுதில்ல? இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷன் அடிப்படை. லாபமோ நஷ்டமோ இந்த நித்திய ஜீவனை அடையும்படி நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக ஒப்பு கொடுங்க. அங்கேயும் எங்கேயும் பார்க்காதங்க. வீண் கவர்ச்சிகளுக்கு கண்ணை உருட்டாத. ஆண்டவரை பார்த்து அடிச்சு வீட்டில் நடந்தா எப்போ கண்ணை மூடினாலும் ஆண்டவர்கிட்ட போகலாம். அவருடைய ராஜ்யத்தின் மகிமை நமக்கு கிடைக்கும். இல்லாமல் நீ அங்கேயும் எங்கேயும் கண்ணை உருட்டிட்டு உலகத்தின் வழியில் நடந்துட்டு ஏசப்பா டேடி மம்மின்னு நீ ஆராய்ச்சி நடந்தாலும் அங்கே போய் சேர முடியாது. பல வசனங்கள் நான் எப்போதும் சொல்லுதான் உங்களுக்கு. அதனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆக ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. உங்கள் தீர்மானம் எப்போவுமே ஒரு பிரச்சனை. ஜனங்கள் எல்லாம், பாஸ்டரே செபம் பண்ணி எங்களுக்கு அதை தருவியலா, செபம் பண்ணி சொல்லுவியலா? ஆமா, இவைய ஜெபிக்கவும் மாட்டாவ, ஒப்பு கொடுக்கவும் மாட்டாவ, ஒத்த காரியத்தையும் செய்ய மாட்டாவ. பெருசங்க யார் எல்லாம் வேண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் ஜோசியம் சொல்லு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறி சொல்லு ஆவி மாதிரி சொல்லலைன்னா பெருசங்க யாருக்கு வெண்ணி இல்லைன்னு சொல்லிடுவாவ. அதனால இந்த நாட்களில் அப்போ வசனம் என்ன படித்தோம்? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் நஷ்டப்படுத்தாத ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவங்க இழந்து போவான். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.